என்ன சொல்றாங்கன்னா மேல சொன்னோம்ல. ஆமா. முதாரியான பேர் ஹாலா வந்தால் அதுல என்ன செய்யக்கூடாது, வாவு வரக்கூடாதுன்னு சொன்னோம். வாவு வரக்கூடாது. வாவு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா விளங்குதா? முதாரியான பேர் ஹாலா வந்துச்சுன்னா வாவு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்படி மீறி வந்தா அது ஒரு முத்ததாவை ஏற்படுத்தி அதனால வரக்கூடிய அந்த முதாரியான பேரை எனக்கு முதாரியான பேர் ஹாலா வந்து வாவு வரக்கூடாது. இப்படிதானே? இப்ப சொல்றாங்க விளங்குதுப்பா, முசுபத்தா இருக்கும் போதுதான் அந்த முதாரியான பேர்ல வாவு வரக்கூடாது. அந்த முதாரியான பேர் மன்பியா இருந்தாலோ, என்னது மன்பியா இருந்தாலும் முசுபத்தா இருந்ததுன்னு வரக்கூடாது, மன்பியா இருந்தா வந்துக்கலாம். அது மாதிரி ஜும்லா இஸ்மியா, என்னது ஜும்லா இஸ்மியா ஹாலா வந்தாலும் வாவு வரும். ஜும்லா இஸ்மியா ஹாலா வாவு வரும். அந்த முதாரி மன்பியா இருந்தாலும் நிச்சயம் வாவு வரும். முடிஞ்சப்பா ரைட்டா? எப்படி இருந்துச்சு? ஜும்லா இஸ்மியா வந்தாலும் வாவு வரும். ஜும்லா இஸ்மியா வந்தாலும் என்ன செய்யும், வாவு வரும். ரைட்டா? அதுக்கு எடுத்து விளங்குதப்பா. சில சமயம் தக்கத்தம ஏற்கனவே முந்திரிச்சு அன்னஹு இதா சுத்திரத்தில் ஜும்லத்துல் ஆலியத்து ஆதியத்தான ஜும்லா முதாரி முஸ்பத்தில் முஸ்பத்தான முதாரியான பெயரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் லா தஸ்ஹபுல் வாவு லா தஸ்ஹபுஹா அந்த ஜும்லாவிலே அல் வாவு சேராதுங்கிறது முந்திரிச்சு. வாவு சேராதுங்கிறது முந்திரிச்சு. பல் லா துருபத்து அந்த ஜும்லா இணைக்கப்படாது. முதாரியான பேரா இருந்தா அந்த ஜும்லா இணைக்கப்படாது. இல்லாமல் லமீர் பகத் லமீரை கொண்டு மட்டுமே தவிர இணைக்கப்படாது. லமீர் மட்டும்தான் இருக்கும். முதாரியான பேர் ஆலா வந்தா இது மட்டும்தான் இருக்கும், லமீர் மட்டும்தான் இருக்கும். பல் லா துருபத்து அது முஸ்பத்தான முதாரியான பேரா இருந்தால் லா துருபத்து இல்லாமல் லமீர் பகத் லமீரை கொண்டு மட்டுமே தவிர இணைக்கப்படாது. லமீர் மட்டும்தான் இணைக்கப்படும். முந்திரிச்சு. திக்கிரவில் பைத்தி தாலிவு வர இருக்கிற பைத்திலே சொல்லப்படுகிறது அன்னமா அதாவது ஆலிக்கு இதை தவிர உண்டானது. முஸ்பத்தான முதாரியான வேலை தவிர உண்டதோ மாதிரியான வேலை ஜும்லா இஸ்மியா மன்பியான முதாரியான வேலை இதெல்லாம் இருக்குல்ல. ஆமா. திக்கிரவில் பைத்தி தாலி வர இருக்கிற பைத்திலே சொல்லப்படுகிறது அன்னமா அதாவது ஆலிக்க மேலே கூறப்பட்டதை தவிர உண்டானது. முஸ்பத்தான முதாரியான வேலை தவிர உண்டானது. எஜூது பி அதிலே கூடும். யுருபத்தபில் வாவி வாவை இணைக்கப்படுவது கூடும். தனித்த வாவி மட்டும் இணைக்கப்படுவதும் கூடும். அவுபில் லமீரி வஹதஹு வெறும் லமீரை மட்டும் இணைக்கப்படுவதும் கூடும். அவுபிமா ரெண்டே கொண்டும் இணைக்கப்படுவது கூடும். வாவு வரும் லமீர் வரும். இல்லைங்களா? அது எங்கனங்கிறது சொல்றாங்க. பக்கத்தில் பிடிச்சுக்கோ. இப்போ ஜும்லத்துல் ஆலி ஆலினுடைய ஜும்லா சிவாமா குத்திம முழுப்படுத்தப்பட்டதை தவிர ஆலினுடைய ஜும்லா பி வாவி கொண்டோ அபி முதுமரின் அல்லது லமீரை கொண்டோ அபிமா ரெண்டை கொண்டோ இணைக்கப்படும். அது கொண்டு போயிடும். மேலே கூறப்பட்ட முஸ்பத் அல்லாத முதாரியான முஸ்பத் அல்லாத மற்ற ஆலியத்தான ஜும்லா வரும்ல. ஆமா. அதில் வாவு மட்டும் வரும், சில சமயம் லமீர் மட்டும் வரும், சில சமயம் ரெண்டு இணைச்சிங்க. அது எங்கேங்கிறது உள்ள சொல்றாங்க. ரெண்டு வழங்கிறதா ஜும்லத்துல் ஆலி சிவாமா குத்திமே மேலே முற்படுத்தப்பட்டதே அதை தவிர உண்டான ஆலினுடைய ஜும்லா வி வாவை கொண்டோ வி முதுமரின் லமீரை கொண்டோ விமா ரெண்டை கொண்டோ இணைக்கப்படும். வாவினுடைய முத்தலுக்கு போக்கப்பட்டிருக்கு. துருபத்து இருக்கும். விளங்குதா? துருபத்து விவாவின் வாவை கொண்டு இணைக்கப்படும் அல்லது லமீரை கொண்டு இணைக்கப்படும். விமா அல்லது ரெண்டை கொண்டு என்ன செய்யப்படும். வந்துருச்சா? வயிற்று கருத்து வழங்கிருச்சுல. கீழே இறங்கு. ஜும்லத்துல் ஆலி சிவாமா குத்திம முதாரி முஸ்பத்தி இருக்கா? முஸ்பத்தான முதாரியான பெயரில் இருந்தும் உட்படுத்தப்பட்டதை தவிர உண்டான ஆலினுடைய ஜும்லாவாகிறது. வாவின் வந்துடணும். தள்ளி இருக்கு பாரு. துருபத்து ஆலிபன் மீதமாய் இணைக்கப்படாதையும் சேர்த்துக்கோ. வாவின் முன்னால் இருக்கும்போது துருபத்து ஆலிபன் மீதமாய் இணைக்கப்படும். இம்மாவி வாவை கொண்டு இணைக்கப்படும். இருக்கா? அவுபி முதுமரின் அல்லது லமீரை கொண்டு இணைக்கப்படும். அவுபி இமானது ரெண்டையும் கொண்டு இணைக்கப்படும். கிளீனா வந்துருச்சுல இப்போ? ஆமா. அப்படி ஜாயின் பண்ணி விட்டு கிளீனா வந்துடும். தம்பி
தாலிக்க அந்த முஸ்பத்தான முதாரியான வேலை தவிர உண்டாதுன்னா என்ன வா தாலிக்க அது ஜும்லத்துல் இஸ்மியத்து ஜும்லா இஸ்மியாவா இருக்கும். ஜும்லா இஸ்மியாவிலையும் வாவு வரும். ஜும்லா இஸ்மியா ஆலா வரும்போது என்ன செய்யும் அதுல வாவு வரும். அது என்ன முஸ்பத்தான முதாரியான வேலை தவிர உண்டானதுன்னா என்ன தாலிக்க அது அது ஜும்லத்துல் இஸ்மியத்து அது இஸ்மியத்தை சேர்ந்த ஜும்லாவா இருக்கும். நாலு என்னவா இருக்கும் ஜும்லாவா இருக்கும். முஸ்பத்தன் அவ மன்பியத்தன் அது முஸ்பத்தா இருந்தாங்க தான் மன்பியா இருந்தாங்க தான் போராடப்பட்டக்கான கருவா கொடுத்து அந்த இஸ்மியத்தான ஜும்லா முஸ்பத்தா இருக்கலாம் மன்பியா இருக்கலாம். முஸ்பத்தன் மன்பியத்தன் முஸ்பத்தா இருந்தாங்க தான் மன்பியா இருந்தாங்க தான் இஸ்மியத்தை சேர்ந்த ஜும்லாவா இருக்கும். ஒரு முதாரியும் மன்பியும் மன்பியான முதாரியான பேருமா இருக்கும். மன்பியான முதாரியான பேருமா இருக்கும். ஒரு மாதில் முஸ்பத்து முஸ்பத்தான மாதியான வேலா இருக்கும். ஒரு மன்பியு மாதியான மன்பியான வேலா இருக்கும். மாதியான மன்பியான வேலு அல்லது முஸ்பத்தான மாதியான வேலு மன்பியான முதாரியான வேலு விளங்குதுப்பா. முஸ்பத்தான ஜும்லா இஸ்மியா அல்லது மன்பியான ஜும்லா இஸ்மியா இத்தனை வந்துருவாங்க விளங்குதா. முஸ்பத்தான முதாரியை தவிர உள்ளதுன்னு எத்தனை ஜாமா வருது மன்பியான அல்லது முஸ்பத்தான இஸ்மியாவான ஜும்லா ஆலா வந்துச்சுன்னா அல்லது மன்பியான முதாரியான பேரு அல்லது முஸ்பத்தான மாதியான பேரு அல்லது 4 இதை கொண்டு வர்றாங்க. இவையெல்லாம் வரும்போது வாவு வரும். தானப்பா துருபத்து ஆலிபன் நீதமா இணைக்கப்படும். இம்மாபி வாவி இதை கொண்டு இணைக்கப்படும். வாவை கொண்டு இணைக்கப்படும். மன்பியான இஸ்மியான ஜும்லாவா இருக்கு அல்லது முஸ்பத்தான இஸ்மியாவான ஜும்லாவா இருக்குது அல்லது மன்பியான முதாரியான வேலா இருக்குது முஸ்பத்தான மாதியான வேலா இருக்குது அல்லது மன்பியான மாதியான வேலா இருக்கு. இப்படிலாம் இருந்துச்சுன்னா துருபத்து ஹாலிபன் மீதமா இணைக்கப்படும். இம்மாவி வாவி வாவி கொண்டு என்ன செய்யப்படும் அதுக்கு உதாரணம் கமா அகரஜக்கர பூக்க இவைத்துக்கு விளாக்கி இன்ன பரியும் தூக்கி நீல காரியம் விளக்குதப்பா. ஏதோ எது கொண்டு வர்றாங்க முஸ்பத்தான மன்பியான முஸ்பத்தான ஜும்லா இஸ்மியாவை கொண்டு வர்றாங்க. ரைட்டா. கமா அகரஜக்கர பூக்க நபியே உங்களை பதிலுக்கு உங்க வீட்டிலிருந்து வெளியாக்கியதை போலவே எல்லாருக்கு சத்தியத்தை கொண்டு வெளியாக்கியதை போலவே இன்னும் பரிய கம்மியில் மூமின்கள் ஒரு கூட்டமுமோ இந்த காரியம் வெறுக்கின்றல. என்ன திடீர்னு தான் பதிலுக்கு நடப்பட்டுச்சு. தப்சீல் போய் ஒதுக்கலாம் சில அடுத்த வருஷம். அதாவது பதிலுக்கு அந்த அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒரு கூட்டம் சிரியாவில் போய் வியாபாரம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதான் கேட்டேன். அவங்க பெரிய ஜாமா பொருளாதார திரட்டி ஆயுதம் வாங்கி முஸ்லீம்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்தாங்க. இவ்வளோதான் கேட்டேன். அவங்கள பிடிக்கிறதுக்காக வேண்டி தான் நபி ஸல்லல்லாஹு தலைமையில் சஹாபாக்கெல்லாம் கிளம்பி போனாங்க ரமதான்ல. விளங்குதா. ஆனால் அந்த அபூ சுஃபியானுடைய குடும்பம் வேற வழியா எங்கே போயிட்டாங்க தப்பிச்சு மக்காவுக்கு போயிட்டாங்க. மக்காவுக்கு போனதோடு மட்டும் இல்லாமல் அபூ சுஃபியான் சொல்லி அனுப்பிட்டாரு. இங்கே அப்பா ஒரு இஸ்லாத் தலைவரில் 10 மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தார். அபூ சுஃபியான் ஹர்ப் விளக்குதா. மக்காவுக்கு சொல்லி அனுப்பிட்டாரு எங்களை பிடிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு முஸ்லீம் எல்லாம் வர்றாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அதுவே அபூஜையில் அபூலகு ஓயாவுக்கு வந்த கூட்டமெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தானு அவனும் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான். விளக்குதான்னு கேட்டேன். ஆனால் இது தப்பிச்சு போயிட்டாரு. தப்பிச்சு போயிட்டு சொல்லி விட்டாரு என்னது நாங்கள் வந்துட்டேங்க நீங்கள் எங்களை காப்பாற்ற வர வேண்டாம் நீங்கள் போயிருங்க சொல்லிவிட்டாரு. அவனுக்கு கேட்கல. அதெல்லாம் முஸ்லீம்களோட கையை பார்த்தாகணும் நான் அவங்க கிளம்பி வந்துட்டான். யாரு அபூஜைகளுடைய தலைமையில் ஒரு கூட்டம் கிளம்பி வந்தான். ஒரு 1000 பேருக்கு கிளம்பி வந்துட்டான் ஆயுதங்களோட. அவனுக்கு சாவு காலம் வந்துருச்சு. அப்ப அவங்க தப்பிச்சுட்டாங்க. ஆனா இவங்க சண்டை போடுறதுக்கு வர்றான். யாரு அபூஜையோட இவங்கெல்லாம் நிராயுத பாணியாக தான் கிளம்பியிருக்காங்க நோன்பு வச்சுக்கிட்டு. யாரு சஹாபாக்கள். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி கிளம்பிட்டாங்க. அவனும் நாங்கள் சண்டைக்கு வரப்போறோங்கிறாங்க. நாங்கள் யுத்தம் செய்ய நோக்கத்தில் வரலப்பா. அங்கே போய் இல்லை நாங்கள் யுத்தம் செய்ய வரப்போ நீங்கள் போகக்கூடாது வாங்க பதிலுக்குன்னு கூப்பிட்டாங்க. இதற்கு அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி கிளம்பி போகிறாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம். விளங்குதா. வாங்கப்பா போகலான்னு. ஆனால் ஆயுதம் இல்லை ஒன்றுமே இல்லையா. ஒன்றுமே இல்லாமல் யுத்தத்துக்கு போது சங்கடமாக தானே இருக்கும். யுத்தத்துக்கு போனால் முன்னேற்பாடோட போகணும் இல்லைப்பா. இந்த முன்னான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க போங்கலாம் அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்திருக்கேங்கிறாங்க. சத்தியத்தை கொண்டு அல்லாஹ் வெளியாகிட்டான் என்ன வெற்றி கிடைக்க போகுதுங்கிறதுக்காக வேண்டி. அப்போ ஒரு கூட்டத்தினர் முஸ்லீம்களில் சிலர்கள் வந்து என்ன செஞ்சு அங்கே கொஞ்சம் சங்கடப்பட்டாங்க. சஹாபாக்கள் மசூரா செய்யலாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னப்பா செய்யலாம் அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்திருக்கு. 2 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை தர்றேன்னு சொல்கிறான். அபூ சுஃபியானுடைய கூட்டத்தையோ அல்லது அபூஜைகளுடைய கூட்டத்தையோ நமக்கு தர்றதா சொல்கிறான். ஆனால் அபூ சுஃபியான் தப்பிச்சு போயிட்டாரு. இப்போ அபூஜைகளுடைய கூட்டம் தான் நம்மள்கிட்ட வர்றானுவா.
அவங்கள வெற்றியாக்கி தரேன்னு நல்லா சொல்றான், என்ன செய்றீங்கப்பா கேட்டாங்க. அபூபக்கர் போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள், ஹவுஸ் கூட்டத்தினுடைய தலைவர் சாது முஆத் ரலியல்லாஹு அன்ஹுலாம் யார சொல்லா நீங்க சொன்னா நாங்க கட்டுப்படுறோம், இது கூட நாங்க வந்துடுறோம்ட்டாங்க. அவ இந்த பெரிய மனிதர்கள்லாம் வர்றேங்கிறாங்க. சில சின்ன ஆளும் எப்படி போவா ஒன்றும் மில்லிய நம்மள்கிட்ட அனு யோசிச்சாங்க. அவங்கெல்லாம் பெரியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னா கட்டாயம் வெற்றி கிடைக்கும்னு போயிட்டாங்க. ஆனால் ஒரு கூட்டம் வெறுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அதான் கேட்டேன், நம்ம துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் ரப்பே நீ தான் உதவி செய்யணும், உன்னை தவிர எங்களுக்கு யாரும் இல்லைன்னு. இது தஸ்தகீசூன ரப்பக்கும், ரப்பிடத்தில் நீங்கள் உதவி தேடிய போது நடந்தது எண்ணி பாருங்கள். உடனே ஃபஸ்தஜாபலக்கும், அல்லாஹ் உடனே உங்களுக்கு பதில் அளிச்சுட்டான். எப்படி அன்னி மித்துக்கும் மலாய்கத்தி முருதிபீனா, 1000 மரக்களை அனுப்பி உங்களுக்கு நான் உதவி செய்யறமாட்டான். எதாவது கேட்டேன், நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா இன்னும் 2000 பேரை அனுப்பி வைப்பேன். விலங்கர் கேட்டவன் 3000 ஆயிரும். விலங்குதா 5000 மலக்களை கூட நான் அனுப்புவேன்னு சொன்னான். அந்த மாதிரி மலக்களை எல்லாம் அனுப்பி பேர் உபாரம் செஞ்சுட்டான். விலங்கர் கேட்டேன், இப்போ இந்த அபூ சுஃபியானுடைய தலைமையில் உள்ள அந்த கூட்டத்தை பிடிச்சி இந்த பொருளாதாரத்தை திரட்டி விட்டா கூட உங்களுக்கு வேகம் வந்துருக்கும். நம்ம அளவில் பிடிச்சி மறிச்சு என்ன செஞ்சுட்டாங்களே, பொருளாதாரத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்களேன்னு ஒரு எண்ணம் வரும். விளங்குதா? ஆனால் அபூஜிகளுடைய கூட்டத்தை பிடிச்சி அடிச்சு முடி வரையும் சாவடிச்சுட்டாங்க. பெரிய கும்பல், ஒரு 70 கும்பல் என்ன செஞ்சு அடிபட்டு போச்சு. இதுதான் நன்மை. அபூஜிகள் கூட்டத்தை அழிக்கிறது நன்மை பெருசு. விளங்குதா கேட்டேன். அது அல்லாஹ் இதுதான் நல்லது நாடுறான். விளங்குதா கேட்டேன். ஆனால் சத்தியத்தை கூட உங்களை வெளியாக்கணும். ஆனால் ஒரு கூட்டம் போது வெறுக்கின்ற நிலைமையிலேங்கிறான்ல, ரைட்டா? அடைஞ்சில் அல்லா மலக்களை அனுப்பி உதவி செஞ்சானே. மலக்கு நசரக்கும் உல்லாவி பதிரியும் அனுப்பும் அது இல்லா. சின்ன கூட்டமாக இருந்தீர்கள், பதில் உங்களுக்கு என்ன செஞ்சான், பேருவாரம் செஞ்சான், மோக வெற்றி கிடைச்சிருச்சு. அதான் இவ்வாறு கமா அகரஜக்க ரப்புக்க மீ வைத்திக்க, உங்களுடைய இல்லத்திலிருந்து உங்களை உங்கள் ரப்பு வெளியாக்கியதை போல பதிலுத்தத்துக்கு. இப்போ இன்னும் வரிய கம்மியில் மூமின்கள் ஒரு கூட்டமும் வெறுக்கின்ற நிலைமையிலே. சின்ன பிள்ளைகளும் கொஞ்சம் சங்கடப்பட்டாங்க. ஆனால் பெரிய மனிதர்கள்லாம் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும்னு நினைச்சாங்க, வெற்றியை கொடுத்தாங்க. பாருவ இன்னும் வரிய கம்மியில் மூமின்கள் ஒரு கூட்டமுமோ இல்லை காரியம் யுத்தத்துக்கு வெளியேறுவதை வெறுக்கின்ற நிலைமையிலே சத்தியத்தை கொண்டு உங்கள் ரப்பு உங்களுடைய இல்லத்திலிருந்து உங்களை வெளியாக்கியதை போலவே. நம்ம சட்டம் என்ன, இன்னும் வரிய கம்மியில் மூமின்கள் ஜும்லா இஸ்மியா ஆளா வந்திருக்கு. ஜும்லா இஸ்மியா ஆளா வந்திருக்கு. அதே வா வந்திருக்கா, அவ்வளவுதாங்க, ரைட்டா? இன்னும் வரிய கம்மியில் மூமின்கள் ஒரு கூட்டமுமோ இந்த காரியம் வெறுக்கின்ற நிலைமையிலே ஜும்லா இஸ்மியா ஆளா வந்திருக்கு, வா வந்திருக்கு, ரைட்டா? எத்தனை படிக்கிறது? அடுத்து வக்க கௌலிகி, இன்னும் இந்த கவிஞனுடைய சொல்லை போல. கௌலிகி இன்னும் அந்த கவிஞனுடைய சொல்லை போல. என்ன சொல்லு? வலக்கது கஷீத்து, நான் பயந்துட்டேன். அமூத்த, நான் மூத்தாவது பயந்துட்டேன். இந்த காலத்துல மூத்தாவது பயந்துட்டேன். வலம் தக்குல் ஹரிபி, யுத்ததுமோ தாயிரத்துன் லிபனை லம் 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 என்ற என்னுடைய 2 பிள்ளைகள் மீது யுத்தமுமோ சுழலாமல் இருக்கின்ற நீலே நான் மூத்தாவதை என்ன செஞ்சேன், பயந்துட்டேன். எப்படி படிக்கணும்? வலம் தக்குன் லில் ஹரிபி தாயிரத்துன் அலபனை லம் 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 என்ற என்னுடைய 2 பிள்ளைகள் மீது யுத்தமுமோ சுழலாமல் இருக்கின்ற மீலே. சின்ன பையலா இருந்திருப்பாங்க போல் இருக்கு. விளங்குதா? அப்ப அவங்களுக்கு யுத்த கடமை இல்லை, நான் போய் எங்க செத்து கித்து போயிருவணும்னு நினைச்சேங்கிறான். விளங்குதா? என் பிள்ளைகளுக்கு யுத்த கடமையானா அவங்களையும் அழைச்சிட்டு போவேன். எடுத்தனப்பா. லம் லம் என்ற 2 பிள்ளைகள்னா, ஒரு பையன் பேர் உசைனா, இன்னொரு பையன் பேர் முர்ரா. உசைன் சுவாது. விளங்குதா? லம் லம் என்ற என்னுடைய பிள்ளைகள் மீது யுத்தம் சுழலாமல் இருக்கிற நிலைமையிலே. எழுதிக்காத, இவனைன்னு படிக்கணுமா? இவனை லம் லம் என்ற என்னுடைய 2 பிள்ளைகள் மீது. அதாவது உசைன்ங்கிறவரு முர்ரா. முர்ரா முர்ரா அந்த இபனைக்கு விளக்கம் போடுறாங்க உள்ளுக்குள்ள. எப்படி? உசைன் முர்ரா இந்த என்னுடைய 2 பிள்ளைகள் மீதுமோ யுத்தம் சொல்ல. சின்ன பிள்ளைகளுக்கு யுத்தம் கடமை இல்லையிலப்பா. அவங்க கடமையாயிட்டா அவங்கள கூட்டு போய் நான் சண்டை போட்டுருப்பேன், ரைட்டா? அதுதான் அங்க சொல்றாரு. எப்படி? நான் பயந்துட்டேன், செத்து போயிருவேன் பயந்துட்டேன். வலம் தக்குன் அருவி யுத்தமுமோ தாயிரத்துன லிபனை லம் லம் என்ற என்னுடைய 2 பிள்ளைகள் மீதும் யுத்தம் சுழலாமல் இருக்கிறது. அவங்களுக்கு கடமை இல்லை, சின்ன பையனுவோம். நான் யுத்தத்தில் மூத்தாயிவேன்னு பயந்துட்டேன். சட்டம் நம்மளுக்கு இங்க வலம் தக்குன் அருவி முதாரியான மன்பியான வேல் வந்திருக்கலங்க.
வலம் தக்குன் அருவி திட்டமுமோ லம் என்ற என்னுடைய 2 பிள்ளைகள் மீது சொல்லலாமல் இருக்கிற நிலைமையிலே இப்போ முதாரி மன்பியா இருக்கிறதுனால வாவு என்ன செஞ்சிருக்கு இந்த இடத்துல ஏன்னா இன்ன பரிக்கும் ஜும்லா இஸ்மியாவில் ஆகுது கேட்டனப்பா கவுனி இன்னும் கவுனியுடைய சொல்லை போல பக்கத்து ஜீத்து நான் வந்தேன் பக்கத்து ஜீத்து நான் வந்தேன் ஜீத்து என்ன பார்த்தோம் நான் வந்தேன் நல்லத்தில் சௌமி பக்கத்து நல்லத்தில் சௌமியத்துக்காக வேண்டி அடுமோ கழட்டி இருக்கின்ற நிலையிலே சியாபகா அவருடைய ஆடைகளை எல்லாம் கழட்டியிருக்கிற நிலையிலாவது சித்திரி எல்லாம் மறைக்கக்கூடிய அந்த ஆடைகளை எல்லாம் கழட்டியிருக்கிற நிலையிலே இல்லா லிபிசத்தில் முத்தபொருளில் மேல் மிச்சமான இக்கான ஆடைகளை தவிர இது இரவுல படுக்கும்போது என்ன ஆடை போட்டிருப்பாங்களோ அந்த ஆடைன்னு அர்த்தம் இந்த ஆடைகளை தவிர அவ்வளோ கழட்டி இருக்கிற நிலையிலே நான் வந்தேன் விளங்குதா இப்போ வந்து நல்லத்துங்கிறது மாதிரியான பேருங்க ஆலா வந்திருக்கு முஸ்பத்தான இருக்கு என்ன வந்திருக்கீங்க சொல்லு வாவு வந்திருக்கு அவ்வளோ விளங்குதா வாவு வந்து மாதிரியான முஸ்பத்தான பேரு ஆலா வந்திருக்கும் போது என்ன செஞ்சிருக்கீங்க வாவு வந்திருக்கு அவ்வளவுதான் அந்த பேர் முடிஞ்சு போச்சா பக்க கவுனிக்கு இன்னும் கவிஞனுடைய சொல்லை போல தஹிமஷித்தாவு குளிர்காலம் வந்துருச்சு தஹிமஷித்தாவுன்னு எழுதுங்க கஷ்மீர்ஷித்தாவு குளிர்காலம் சூழ்ந்து விட்டது வலஸ்து அம்ரிக்கு உத்தத்தன் தங்கங்களை நானுமோ சொந்தமாக்காத நிலைமையில குளிர்காலத்துக்குன்னு ட்ரெஸ்ஸுகள் வச்சிருப்போம் இந்த ஒரு சொட்டு கட்டு எல்லாம் வச்சிருப்போம்ல தலை பார்க்கறதுக்குன்னு ஒரு டவல் வச்சிருப்போம் என்னது குளிருக்கு கட்டுமான தலையில அதெல்லாம் குளிர்காலத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க கீழே விரிக்கிறதுக்குன்னு ஒரு மெத்த கித்த அப்படிதானே குளிர்கால தலையில படுக்க முடியாது ஜில்லுன்னு இருக்கும் அப்போ தெய்வ சீத்தாவு குளிர்காலம் மூடிவிட்டது குளிர்காலம் வலஸ்து அமெரிக்கு உத்தத்தன் விளங்குதுப்பா வலஸ்து அமெரிக்கு அந்த குளிர்காலத்துக்கு உள்ள தங்கரீகங்களை நானுமோ சொந்தமாக்காத நிலைமையும் குளிர்காலத்துக்கு உள்ள தங்கரீகங்களை நானுமோ சொந்தமாக்காத நிலைமையில குளிர்காலம் சூழ்ந்து விட்டது சபுரு பி சபுராத்தி சபுரு அதாவது சபுரு பி சபுராத்தி நான் குளிர்காலத்தின் காலையிலே சபுரா இருப்பது என்பது கயிறு முத்தியில் சொல்லுவா சொல்லு அது வழிபட முடியாததா இருக்கும் சபுரு சபுராத்தி குளிர்காலங்களுடைய காலையிலே சபுரா இருப்பது என்பது கயிறு முத்தியில் அது வழிபட முடியாத ஏதாவது குளிர்காலங்களுடைய காலையில அந்த குளிர் ட்ரெஸ் போடாமல் நம்மளால நினைச்ச முடியாது இருக்க முடியாது எத்தனை பிடிக்கிறது எத்தனைப்பா தைமஷித்தாவு குளிர்காலம் வந்துருச்சு வலஸ்து அமெரிக்க உத்தத்தன் தங்கரியங்களை நானுமோ சொந்தமாக்காத நிலைமையிலே தங்கரியங்களை முன்னேற்பாடை நானுமோ சொந்தமாக்காத நிலைமையிலே குளிர்காலத்துக்கு முன்னேற்பாடு செய்யணும் அதுக்குள்ள சில ட்ரெஸ்ஸுகள் விரிப்புகள் எல்லாம் வச்சுக்கணும் அப்படித்தானே வெயில் காலத்துக்குன்னு சில ஏற்பாடு குளிர்காலத்துக்குன்னு சில ஏற்பாடு செஞ்சுக்கணும்ல மக்காவுக்குலாம் வரும்போது மதினாவுக்குலாம் வரும்போது கலர் கொடுமையா இருக்கு நீங்க வரும்போது என்ன செய்யுங்க போர்வையெல்லாம் எடுத்துட்டு வாங்க கீழே விரிக்கிறதுக்கு பெட்ஷீட் கொண்டு வாங்க கம்பளி போர்வையெல்லாம் கொண்டு வாங்க கடும் குளிரா இருக்கு மதினாலெல்லாம் குளிர் கடுமை இதற்கிட்ட அரபாவெல்லாம் தங்கணும் இதற்கிட்ட மீனாவில் தங்கணும் குளிர் ட்ரெஸ்ஸுகள்லாம் கொண்டு வாங்கன்னு அறிவிப்பு செய்யறாங்க எழுதுனப்பா வரஸ்து அம்ரிக்கு உத்தத்தன் முன்னேற்பாடை நானும் சொந்தமாக்காத நிலைமையிலே குளிர்காலம் சூழ்ந்து விட்டது சபுருபி சபிராத்தி குளிர்காலங்களின் காலை நேரங்களிலே சபுரா இருப்பது என்பது சபுராத்தின் என்னமா காலை நேரங்களில் குளிர்காலத்தின் காலை நேரங்களிலே சபுரா இருப்பது என்பது ரயில் முத்தியில் முடியாததா இருக்கும் ஏட்டா உங்களோட சட்டம் நம்மளுக்கு இங்க வலஸ்துங்கிற மாதிரியான வேலை மன்பியான மாதிரியான வேலை என்ன செய்யுதுங்க வாவுது மேலே நல்லத்துங்கிறது முஸ்பத்தான மாதிரியான வேலை வலஸ்துங்கிறது மன்பியான வேலை வாவு வந்து ரைட்டுனப்பா அவுபி முதுமரின் அல்லது முதுமர் லமீரை கூட இணைக்கப்பட்டிருக்கும் எதை கூட இணைக்கப்பட்டிருக்கோம் லமீரை கொண்டு அதுதான் அவன் ஈபித்து பாகுக்கு லிபாகின் அதுவும் ரைட்டுனப்பா ஈபித்து இறங்குங்கள் பாகுக்கு உங்களிலே சிலர் பாகின் சிலருக்கு வேறு சிலருக்கு அதுவும் எதிரிகளா இருக்கிற நிலை கீழே இறங்குங்கண்ணா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த தின்னு கனியை தின்ன உடனே கீழே இறக்கி விட்டான்ல உள்ள சிலர் வேறு சிலருக்கு எதிரியாக நிலைமையில தான் இருப்பீங்கட்டான் அப்படித்தானே இருக்கான்
நம்மளை அடிக்கணும்னு காப்பி நினச்சிக்கிட்டு இருக்கான். வேறு கேட்டேன், அவனை அடிக்கணும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது எல்லாம் இதாயத்தை கொடுக்கணும். அல்லது இஸ்லாத்தை அழிக்க வந்துட்டா உங்களை நான் போட்டு பாடுறேன் பாரு. முஸ்லீம்களே அவங்களுக்குள்ள எதிரியாக தான் இருக்காங்க. அப்படிதானே? எல்லாம் அப்படிதான் இருக்கு. அவங்க கீழே இறங்கேன்ட்டான். ஏபித்து பாதுக்கும் நீ பாதியில் உங்களில் சிலர் வேறு சிலருக்கு அது உன் எதிரிகளா இருக்கிற நிலையிலே கீழே இறங்கேன்ட்டான். முத்தாதீன் எதிரிகளா இருக்கிற நிலையிலே ரேட்டப்பா முத்தாதீன் விளங்குதா? நீங்களும் பகைவர்களா இருக்கிற நிலைமையிலே இது என்னதுங்க? லபீர் தானேங்க? முத்தாதீன் முத்தாதீன்ல என்னப்பா லபீர் இருக்கு? உம் இருக்குல்லப்பா? என்ன இருக்குங்க? நீங்கள் கீழே இறங்கள் உங்களிலே சிலர் வேறு சிலருக்கு முத்தாதீன் பகைவர்களா இருக்கிற நிலைமையிலே. முத்தாதீன்ங்கிறது என்னது? முந்தான இருக்கு முத்தாதீன்ல பகைவர்களா இருக்கிற நிலைமையிலே கீழே இறங்கன்னா இப்ப லபீர் இருக்கீங்க. அப்படிதானே? பன்கலபு பிநிஅமத்தி மினல்லாஹி பதிலத்தில் கலந்தவர்கள் எல்லாம் திரும்பி வந்தார்கள். பிநிஅமத்தி மினல்லாஹி அல்லாஹ்வுடைய நிஅமத்தை கொண்டும் ஃபضலில் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டும் திரும்பினார்கள். லம் யம்சஸூன் சூன் எந்த தீங்கும் அவர்களுக்கு ஏற்படாத நிலைமையிலே. லம் யம்சஸூன் சூன் எந்த தீங்கும் அவர்களுக்கு ஏற்படாத நிலைமையிலே திரும்பி வந்தாங்க. பதிலத்துக்கு போயிட்டு எல்லாம் அம்மோ வெட்டியில கிடைச்சிச்சே. ஒரு சிலர்கள் இறந்திருந்தாலும் ஷஹீதாயிருந்தாலும் நேரம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. இவங்க முஸ்லிம்களுக்கு நல்ல கனிமத்து கிடைச்சிருச்சு. ரைட்டா? லம் யம்சஸூஹும் அவர்களுக்கு சூன் தீங்கு தொடாமல் இருக்கின்றதிலே என்ன செய்யப்பட்டிருக்கீங்க? லமீர் வந்திருக்கு. என்ன வந்திருக்கீங்க? லமீர் வந்திருக்கு. லம் யம்சஸூஹும் லம் யம்சஸூஹும் முதாரி மன்ஃபி உம்மு வந்திருக்கு. முதாரி மன்ஃபில எனக்கு வந்திருக்கீங்க? உம்மு வந்திருக்கு. உம்மு வந்திருக்கு. ரைட்டா? ரைட்டா? மேல ஈபித்து பாதுக்கு நீ பாதில் கீழே இறங்க உங்களிலே சிலர் வேறு சிலருக்கு அது உன் முத்தாதீன் பகைவர்களா இருக்கிற நிலைமையிலே. அங்க என்னது? முத்தாதீன் இவ்வளவு இஸ்மே தானே இது? இங்க முதாரி மன்ஃபி அப்படியே உம் வந்திருக்கு. முத்தாதீன்ங்கிறதுலயே உம் இருக்கு. அடுத்து உமாலிய எனக்கு என்ன கேடு வந்தது? ஹபீபு நஜ்ஜார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, உமாலிய எனக்கு என்ன கேடு வந்துச்சு? லா அபுதுல்லதி ஒருவனை நான் வணங்காமல் இருக்கேன். ஒருவனை நான் வணங்காமல் இருக்கேன் எனக்கு என்ன கேடு வந்துச்சு? பத்திரணி என்னை அவன் முன்மாதிரி இல்லாமல் படைத்திருக்க நிலைமையிலே. பத்திரணி மாதிரியான பேரு. பத்திரணி என்னை அவன் முன்மாதிரி இல்லாமல் படைத்திருக்க நிலைமையிலே அவனை நான் வணங்காமல் இருக்கேன். எங்களுக்கு எனக்கு என்ன கேடு வந்துச்சு? ஏன் நீ ரிசாத்தியை தள்ளிவிட்டு கேட்கிறானுவோ? ஹபீபு நஜ்ஜார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஈமான மறைச்சு வச்சிருந்தாங்க. என்ன அடிச்சிட்டாங்க? அமாரி எனக்கு என்ன கேடு வந்துச்சு? ஒருவனை நான் வணங்காமல் இருக்கேன். பத்தரணி என்னை முன்மாதிரி இல்லாமல் உண்மை படைத்திருக்கிற நிலைமையிலே நான் வணங்காமல் இருக்க எனக்கு என்ன கேடு வந்துச்சு? மாதியான பேர் ஆளா வந்திருக்கு. ஏ வந்திருக்குங்க ஆள். இப்படிதானே? அது லமீர் தானே? அதுக்கடுத்து அவு ஜாவுக்கும் அல்லது உங்களிடத்தில் வந்தார்கள். அசிரத்து சுதூருக்கும் அவனுடைய உள்ளங்களுமோ நெருக்கடியா இருக்கிற நிலைமையிலே வந்தார்கள். இல்லங்கள் நெருக்கடியா இருக்கிற நிலைமையிலே வந்தார். உங்களை அடிப்பதற்கோ உங்களை அடிக்கிறதுக்கு காப்பி கூட சேர்ந்து உங்களை அடிக்கிறதுக்கு சங்கடப்பட்டாங்க ஒப்பந்தக்காரர்களால. செய்தி அங்க எல்லாம் சொல்றான். உங்களிடத்தில் வந்தார்கள். அசிரத்து சுதூருக்கும் அவனுடைய உள்ளங்களுமோ நெருக்கடியா இருக்கிற உங்களை அடிக்கிறதுக்கு அல்லது உங்களோட சேர்ந்து அவங்க ஒப்பந்தங்க அவர்களை அடிக்கிறதுக்கு நெருக்கடியா இருக்கிற நிலைமையிலே உலகத்தில் வந்தார்கள். இவங்க சட்டம் நம்மளுக்கு இங்க சுதூருகும் இந்த மாதிரியான பேர் என்ன செஞ்சிருக்கு? ஆளா வந்திருக்கு. அதனால லமீர் வந்திருக்காங்க. ரைட்டா? மன்கலபு அவர்கள் திரும்பினார்கள். மன்கலபு ஜாவுக்கு உங்கள்கிட்ட அவங்க வந்தாங்க. மன்கலபு அவர்கள் திரும்பினாரா? மன்கலபுவா திரும்பி போயிட்டாங்க. ஜாவுக்கு உங்கள்கிட்ட வந்தாங்க. அசிரத்து சுதூருடைய உள்ளங்களுமோ நெருக்கடியா இருக்கிற உங்கள்கிட்ட வந்தாங்க. என்னப்பா இப்ப மாதியான பேர் ஆளா வந்திருக்கு. சுதூருஹும் மாதியான பேர் எழுதின லமீர் இருக்கு. லமீர் எழுதுன ஜானி ஜெய்துன் ஜெய்து என்னிடத்தில் வந்தான். மாஹரஜ குலாமுஹு அவனுடைய அடிமையுமோ வெளியாகாத நிலைமையில ஜெய்து வந்தான். இப்ப மாதி மன்பி என்ன இருக்குது? மாதி மன்பி மன்பி இங்க ஆளா வந்திருக்கு. அதுவே குலாமுஹுன்னு லமீர் வந்திருக்கு. எழுதுதா?
அங்க அசீரத்துங்கிறது மாதி முஸ்பத்து ஆலா வந்திருக்கு, அங்க உம்முங்கிற லமீர் வந்திருக்கு. எடுத்தன அவு பீமால ரெண்டே கொண்டு வரும். பீமால வாவும் இருக்கும் லமீர் எடுத்துனப்பா. அதுதான் அவுபலா தஜ்ஜூல் இல்லாஹி, அல்லாஹ்வுக்கு நீங்கள் ஆக்காதீர்கள், அல்லாத நிகரானவைகளை ஆக்காதீர்கள், அல்லாஹ்வுக்கு நிகரானவைகளை ஆக்காதீர்கள். வன்தும் தாயலமோ, நீங்களுமோ விளங்கிய நிலைமையிலே, நீங்களுமோ விளங்கிய நிலைமையில், விளங்கிய நிலைமையிலே. வன்தும் தாயலமோ ஜும்லா இஸ்மியா, முஸ்பத்தான ஜும்லா இஸ்மியா ஆலா வந்திருக்கு. வன்தும் தாயலமோன், நீங்களுமோ விளங்கிய நிலைமையிலே அல்லாஹ்வுக்கு நிகரானவைகளை ஆக்காதீங்க. அல்லாஹ்வுக்கு நிகர் கிடையாது, இணை கிடையாது, நல்லா தெரியும். விளங்கர் கேட்டேன். நீங்களுமோ விளங்கி இருக்க நிலைமை அல்லாஹ்வுக்கு நிகரான இந்த சிலைகளை கல்லிகளாம் அல்லாஹ்வுக்கு நிகர்னு சொல்லாதீங்க. ரைட்டா? கல் எப்படி அல்லாஹ்வுக்கு நிகரா இருக்கும்? தனக்கு ஏற்பட்ட ஆபத்தையே அதாவது தடுக்க முடியாது. கடவுளை தூக்கி போயிடானோ, தங்க கடவுள், வெள்ளி கடவுள், பித்தளை கடவுள்லாம் இருக்குல்லப்பா, அதை என்ன செஞ்சிடறானுவா? களவாண்டு போயிடறான், கடவுளையே களவாண்டுறான். அது போய் இவனு வணங்குறான். மண்டியில் அறிவிக்க பத்தியா எவ்வளவுப்பா? வலா தெஜியாலும் இல்லாயி, அல்லாவுக்கு நீங்கள் ஆக்காதீர்கள், அந்தாதன் நிகரானவைகளை ஆக்காதீர்கள். வன்டும் தயாரமுனிகளும் விளங்கிய நிலைமையிலே. இது ஜும்லா இஸ்மியா, முஸ்பத்தான ஜும்லா இஸ்மியா ஆலா வந்திருக்கு, வாவு வந்திருக்கு. வன்டும் தயாரம் எடுத்துனப்பா. நஹவு அவ் கால ஊஹிய இலைய வலம் யூஹ இலைய ஷைஉன். ஏய் அவ் கால முஸ்லிம் அப்துல் கذاب பொய்யின் நபியின் வாதிட்டவன். அவ் கால அந்த முஸ்லிம் அப்துல் கذاب சொல்றானா, ஊஹிய இலைய என்பது வஹி அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறானா, வலம் யூஹ இலைய ஷைஉன், அவனுக்கு எதுவும் வஹி அறிவிக்கப்படாத நிலைமையில், அவன் பக்கம் எதுவும் வஹி அறிவிக்கப்படாத நிலைமையிலே என்பது வஹி அறிவிக்கப்படுகிறது என்று முஸ்லிம் அப்துல் கذاب சொல்றானா. இப்போ வலம் யூஹ இலைய ஷைஉன்ங்கிறது முதாரி மன்ஃபியா இருக்கு, வாவு வந்திருக்கு. கேட்டனப்பா? ஆமா. ஓகே, கவுனியன் கவுனியோட சூப்பர் கபீர். அக்ஸபத்துஹு அல் வரிக்குல் பியூது, வெண்மையான வெள்ளி நாணயங்களை அவனுக்கு உண்டு பண்ணி தந்து விட்டது அவன் தந்தையை. வலகது கான, அவன் வலா யுதுஆ அலி அபின், தந்தையின் பக்கம் கூட அழைக்கப்படாதவனா இருக்கிற நிலைமையிலே காசு பணங்கள்லாம் அவனுக்கு தந்தையை உண்டு பண்ணி தந்துச்சல. ஒருத்தன் தாப்பனே யாருக்கும் தெரியாது, அந்த அளவுக்கு இருந்தான், யாருக்கும் அவனுக்கு தெரியாது. கேட்டேன், அவனுக்கு காசு பணம்லாம் வந்த உடனே அவன் எந்த குடும்பம், அவனுக்கு தந்தை யாரு, இதெல்லாம் வந்துருச்சு. அதாவது காசு பணம் வந்துட்டாலே அவனுக்கு ஒரு சிறப்பு வந்துருது இல்லை இல்லைண்ணே? ஆமா. தாப்பை இருந்து காசு பணம் தான் இல்லை, இருந்த குடும்பம் தான் மரியாதை இருக்கு. காசு பணங்கள் செல்வங்கள்லாம் வந்துட்டா என்ன இருக்குது, அவன் ஒரு காலத்தில் அவன் அட்ரஸே இல்லாமல் இருந்திருப்பான். அட்ரஸ் இல்லாதவன்லாம் என்ன செஞ்சிருவான், காசு பணம் அதிகாரங்கள்லாம் வந்துருச்சுன்னா என்ன செஞ்சிருவான், அவன் அறிவுமா அப்படி கொடுப்போம். எப்படி அக்ஸபத்துஹு, அவனுக்கு உண்டு பண்ணி தந்து விட்டது. அல் வரிக்குல் பியூது, அதான் காசு பணங்கள்னு அர்த்தம். வரிக்குன்னா வெள்ளிப்பா, பியூதுன்னா வெள்ளை, அதாவது காசு பணங்கள் அவனுக்கு உண்டு பண்ணி தந்து விட்டது. அவன் தந்தையை உண்டு பண்ணி தந்து விட்டது. அவன் தந்தை யாருன்னு தெரிஞ்சிருச்சு. வலகது காண, ஏற்கனவே அவன் வலா யுதஆ அழைக்கப்படாத நிலைமையில் இருந்தால், அவன் தந்தையின் பக்கம் கூட அழைக்கப்படாத நிலைமையில், தகப்பை யாருன்னு தெரியாது. அந்த அளவுக்கு என்ன செஞ்சான், யாருக்கும் அறிமுகம் இல்லாதவனா இருந்தான். அவன் அழைக்கப்படாத நிலையில் இருந்தால் அபின், தந்தையின் பக்கம் கூட அழைக்கப்படாத நிலைமையில் இருந்தான். கேட்டேன், ஆனா காசு பணங்கிறவனுக்கு தந்தையை என்ன செஞ்சிருச்சு, உண்டு பண்ணி தந்து விட்டது. யார் மொபைல்லாம் தெரிஞ்சிருச்சு. எந்த ஒரு காசு பணம் வந்துட்டா போதும், பதவி வந்துட்டா போயிடும், கமிட்டி பேர் கூட பெறப்படுவேன். அப்படித்தானே ரேட் தானே பார்த்து வைக்கிறது. ஆமா சார். அப்போ காசு பணம் செல்வங்கள் அவனுக்கு தந்தையை உண்டு பண்ணி தந்து விட்டது. வலகது காண, அவன் வலா யுதுஆலி, அவன் தந்தையின் பக்கம் கூட இதுக்கு முன்னால் அழைக்கப்படாத நிலைமையில் இருந்தான். ஏற்கனவே தந்தை யாருன்னு கூட தெரியாது, தந்தையின் பக்கம் கூட அழைக்கப்படாத நிலைமையில் ஆயிருந்தான் ஒரு காலத்தில். ஆனால் இன்னைக்கு காசு பணம் வந்தோம்னா அவன் தாப்ப யாரு, இந்த குடும்பம் அவனை பற்றி பெருமையாக அடிச்சிடான்ப்பா, இவருங்க அண்ணேங்க இல்லைன்னு சொல்றான், வச்சாங்குவான். காசு இருந்தால் எல்லாரும் உறவு காணுவான். வைத்து நாச கதுமாலு இலாமனை இந்த ஊமாலு வலாமனை இந்த ஊமாலு அணுகும் நாச கதுமாலு. கேட்டேன், காசு பணம் இருந்துச்சுன்னா எல்லாரும் அண்ணேங்குவா தம்பிங்குவா என்னன்னு சொல்லுவான். காசு பணம் இல்லைன்னா நம்மளை விட்டுட்டு இல்லைன்னு ஓடிடுவான். இதுவா காசு ரைட்டாங்க. இதுவாலி அப்படின்னு தந்தையின் கூட அழைக்கப்படாத நிலைமையில இருந்தான். முதாரி மல்கியா இருக்கு, வாவு வந்திருக்கா, வாவு வந்துருச்சு, லமீர் இருக்கு, இதுவால லமீர் இருக்குல்ல. அப்ப தத்துமாவுனே நீங்க எல்லாம் ஆசையா படுறீங்க, யூமி நூலக்கும் யூத பேர் உங்களை நம்புவானுன்னு ஆசைப்படுறீங்களா?
ஏய் தத்துமாவுன யூமினுக்கும் யூதர்கள் உங்களை ஈமான் கொள்வார்கள் என்று நீங்க நம்புறீங்களா, ஆசைப்படுறீங்களா? பகதுக்கான பரியக்கும் இருக்கும் அந்த யூதர்களின் ஒரு கூட்டமுமோ இஸ்மோன கலாம் அல்லா, அல்லாவுடைய கலாமை கேட்டுக்கொண்டிருக்கிற அஹபார்கள். யூத உலமாக்களுக்குலாம் எந்த கலாம் அல்லாவும் தெரியும், நீங்க உண்மையான ரசூல்னு தெரியும். அப்படி இருக்க வேதத்தை அவன் திருத்திக்கிட்டு இருக்கான். அவனுலாம் உங்களை நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் ஆசைப்படுறீங்க தேவையில்லாம? எடுத்துருப்பா. அப்ப தத்துவமான மூமின்களே, நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? யூமினுக்கும் உங்களை ஈமான் கொள்வார்கள். யூதர்கள்லாம் ஈமான் கொள்வாங்கன்னு ஆசைப்படுறீங்களா? பகதுக்கான பரிவுக்கும் இன்னும் இந்த யூதர்களிலிருந்து ஒரு கூட்டமோ தான் வேதம் வழங்கினவர்களுமோ இஸ்மோன கலாம் அல்லா, கலாமுல்லாவையே கேட்டுக்கொண்டிருக்கிற மேலே கலாமுல்லாவில் என்ன சொல்லுதுன்னு அவங்களுக்கு தெரியும். கலாமுல்லாவை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நிலையிலே நல்ல அதை விளங்கி இருக்கின்ற நிலையிலே உங்களை ஈமான் கொள்வார்கள் நீங்க ஆசைப்படுறீங்களா? அவனுதான் நீங்க ரசூல்லான்னு தெரியுமே, அவன் வெறுப்புல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான். அவனுலாம் நீங்க ஈமான் கொள்வாங்க, உங்களை நம்புவாங்க, நீங்க ஆசைப்படுறீங்க. எடுத்துனப்பா ரேட்டு பார்த்து வைக்கிறது பக்கத்துக்கான பரியக்கும் மினுகும் ரைட்டா இருக்குது. மாதியான பேர் என்ன செஞ்சிருக்கீங்க, ஆளா வந்திருக்கு. அவங்களோட ஒரு கூட்டமுமோ கலாமுல்லாவை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நிலையிலே பாரு வாவும் வந்திருக்கு, காணவுல என்ன இருக்குது, லமீரும் இருக்கு. லமீர்னா கரி பரியக்குன்னு வந்துருச்சுங்க, கது வந்துருச்சுங்க. ரைட்டா ரைட் தானப்பா. வலாத்தை எம்மமும் நீங்கள் நாடாதீர்கள் ஹபீசமினு மட்டமானதை நாடாதீங்க. நீ எதை வந்து கொடுக்க போறீங்களோ, தர்மம் செய்ய போறீங்களோ, அதுல மட்டமானது வீணா போனதையெல்லாம் என்ன செய்யாதீங்க, நாடி எடுத்து வீணா போனது கொடுக்க கூடாது. எடுப்பா உணவுகள் இருக்கு, எல்லாம் தர்மம் செய்யலாம்ல, அதுல மட்டமானது நாடி கொடுக்க கூடாது. வலாத்தை எம்மும் ஹபீசமினு செலவு செய்யப்படக்கூடியது மட்டமானதை நாடாதீர்கள். தூக்கி போற நீங்களும் செலவு செய்ய மட்டமானதை என்ன செய்யாதீங்க, நீங்க நாடாதீங்க. அந்த மட்டமானதை நீங்கள் வாங்க மாட்டீர்கள். இல்லான் துணிமிது நீங்கள் கண்மூடித்தனமா இருந்தாலும் தவிர, கண்மூடித்தனமா இருந்தா வேணா நீங்க வாங்கிக்கிறீங்க. உங்கள்கிட்ட வீணா போனது யாரா கொடுத்தா வாங்கிக்குவீங்களா? கவனக்குறைவா இருந்தா வேணா நம்ம எடுத்துக்கிடுவோம். மட்டமானது வீணா போனது ஊசி போனது நம்மள தந்தா எப்படி வாங்க வேண்டாம், ஊசி படிச்சு சாப்பிட முடியாது என்ன தெரியடா அப்படிதானே? நீ வாங்க மாட்டீங்களா? அப்ப நீ மட்டமானது வீணா போனது அங்க போய் கொடுக்குற? எதிர்பார்த்து வைக்கிறது வலாத்தை இம்முல் ஹபீஸ மினுஹு செலவு செய்யப்படக்கூடிய மட்டமானதை நாடாதீர்கள். தூக்கி போன நீங்களுமோ செலவு செய்கிற நிலைமையிலே, நீங்களுமோ செலவு செய்கிற நிலைமையிலே வலஸ்துபி ஆகிதீஹி கேட்டப்பா. இப்படி மட்டமானதை நீங்க செலவு செய்யக்கூடிய மட்டமானதை நாடாதீங்க. வலஸ்துபி ஆகிதீஹி அது கூட மாதியான பேல வந்து மன்பியா இருக்கு. வலஸ்துபி ஆகிதீஹி அதை நீங்களும் வாங்காமல் இருக்கிற நிலைமையிலே நீங்கள் கண்மூடித்தனமா இருந்தாலும் தவிர நீங்கள் வாங்காமல் இருக்கிற நிலையிலே மட்டமானதை நீங்க என்ன செய்யாதீங்க, நாடாதீங்க. லஸ்தும்பி ஆகிதிங்கிறது என்னதுங்க, மாதியான மன்பியான பேல, அதுல ஆகிதி வாவு இருக்கு, லஸ்தும் லமீரும் இருக்குனே. இருக்குனப்பா. ஆமா. கானத்தில் இஸ்மியத்து லாக்கின் இன்கானத்தில் இஸ்மியத்து இதத்தன் அந்த ஜும்லா இஸ்மியால ஹால் வாவ் வரலாம்பா. ஹாலா வரும்போது ஆனா தைக்கி செய்யக்கூடியதா வந்துச்சு. வந்தா இன்னைக்கு கூட வாவ் வரக்கூடாது. அது மாதிரி முஸ்பத்தான மாதியான பேர்ல வாவ் வரலாம்னு சொன்னோம்ல, முஸ்பத்தா இருந்தாலும் சரிதான் மன்பியா இருந்தாலும் சரிதான் வரலாம்னு சொன்னோம்ல. சொல்றாங்க முஸ்பத்தான மாதியான பேரு இல்லாவுக்கு பிறகோ அல்லது அவ்வுக்கு முன்னாலோ நிகழ்ந்தாலும் வரக்கூடாதான். அல்லது முதாரியான பேர் லாவை கொண்டு நபி செய்யப்பட்டிருக்கு. லம்மை கொண்டு நபி செய்யப்படும் போதுதான் என்ன செய்யலாம், பாவு வரலாம். லம்மை கொண்டு முதாரியான பேர் நபி செய்யப்பட்டிருச்சு, என்ன செஞ்சுக்கலாம், வாவு வரலாம். ஆனா லாவை கொண்டு நபி செய்யப்பட்டிருக்கு, எதை கொண்டு லாவை கொண்டு நபி செய்யப்பட்ட என்ன செய்யக்கூடாதான், வரக்கூடாதான். விளங்குதுப்பா? விளங்குச்சா? 3 செய்தி சொல்றாங்க. இம்லாயிஸ்மியா தைக்கிதுக்கு வந்தாலோ, மாதியான முஸ்பத்தான பேரு இல்லாவுக்கு பிறகோ அல்லாவுக்கு அவ்வுக்கு முன்னாலோ வந்தாலோ, அல்லது லாவை கொண்டு உதாரியான பேர் நபி செய்யப்பட்டிருந்தாலோ என்ன செய்யக்கூடாது, வாவு வரக்கூடாதுங்கிறாங்க. பாரு, லாக்கின் இன்கானத்தில் இஸ்மியத்தின் ஜும்லா இஸ்மியா மக்கீதத்தன் தைக்கி செய்யக்கூடியதா இருந்தால்
அவில் மாதிரி முஸ்பத்தான மாதியான வேலு பாத இல்லாவுக்கு பின்னாலோ அவ் கபில அவ்வுக்கு முன்னாலோ இருந்தாலோ அவில் முலாரியான வேலு மன்பியன் பிலா லாவை கொண்டு நபி செய்யப்பட்டிருந்தாலோ இடபா அவில் முலாரியான வேலு மன்பியன் பிலா லாவை கொண்டு நபி செய்யப்பட்டிருந்தாலோ படிக்கிற எழுதுனப்பா அவில் முலாரியான வேலு மன்பியன் பிலா லாவை கொண்டு நபி செய்யப்பட்டிருந்தாலோ லம் யஜூஸில் வாவு லம் யஜூஸில் வாவு கூடாது ஜாயிஸாவாது வழங்குதா ஜும்லா இஸ்மியா தைக்கிறதுக்கு வந்திருக்கு தானிக்கல் கித்தாபு இதுதான் வேதம் லாரை பேபி அதுலேயும் சந்தேகம் இல்லாமல் இருக்கின்ற மீலே வேதனாலே சந்தேகம் கிடையாதுன்னு அர்த்தம் இதுதான் வேதத்தில் சந்தேகம் எப்படி வரும் அப்போ தைக்கு தினம் திரு லாரை பேபிங்கிறது அதே லாரை பேபின்னு சொல்லக்கூடாது லா வரக்கூடாது வாவு வரக்கூடாது லாலிக்கல் கிதாப் இதுதான் வேதம் லாரை பேபி அதுலேயும் சந்தேகம் இல்லாமல் இருக்கின்ற மீலே வேதத்திலேயும் சந்தேகம் இல்லாமல் இருக்கிறது இதுதான் வேதம் அப்ப இந்த லாரை பப்பிங்கிறது தைக்கிறதுக்கு வந்திருக்கு ரைட்டா லாலிக்கல் கிதாப் இதுதான் வேதம் வேதனாலே சந்தேகம் இருக்காது அப்படி இருக்கவே லாரை பப்பிங்கிறான் அல்லாஹ் தஆலா அதுல எந்த சந்தேகமும் இல்லாமல் இருக்கின்ற மீலே இதுதான் வேதம் பார்த்தீங்களாங்க இப்போ ஜும்லா இஸ்மியா வந்து என்ன செய்யுதுங்க தைக்கிறதுக்கு வந்திருக்கு லாரைபன் வரக்கூடாது லாரைபன் தான் எழுதுனப்பா மாயை தீமிர் ரசூலின் எந்த ரசூலும் அவர்களுக்கு வரவில்லை இல்லா காணுபிஹிஸ்தீவன் அந்த ரசூலை கொண்டவர்கள் பரியாசம் செய்கின்ற நிலைமையில் ஆயிருந்தேதி விட பார்த்தீங்களா இப்போ இல்லாவுக்கு பிறகு வந்திருக்கு காணுகின்ற முஸ்பத்தான மாதிரியான பேர் எடுத்துனேன் மாயை தீமிர் ரசூல் எந்த ரசூலும் அவர்களுக்கு வரல இல்லா காணும் பிஹிஸ்தீவன் அவரை கொண்டவர்கள் பரியாசம் செய்கின்ற நிலைமையில் ஆயிருந்தேதி விட இல்லாவுக்கு பிரச்சனை வந்திருக்கு காணுங்கிற மாதிரியான பேரு வாழ் வரல பாரு ரைட்டா ஏத்தீமர் ரசூல் இந்த ரசூல் அவருக்கு வரல இல்லா காணுவின் அவரை கொண்டவர்கள் பரிகாசம் என்ற நிலைமையில் ஆயிருந்தது இப்ப இல்லாவுக்கு பிறகு வந்திருக்கு இப்ப கௌரிகின் அந்த கவிஞனுடைய சொல்லை போல குன் லில் ஹலீலி நண்பனுக்கு நீ நசீரன் உதவி செய்யக்கூடியவனா ஆய்விடு கொன் லில் ஹலீலி நண்பனுக்கு நசீரன் உதவி செய்யக்கூடியவனா என்ன செஞ்சிட நீ ஆய்விடு யார அவன் அனிதம் செய்கின்ற நிலைமையில இருந்தாலும் சரிதான் அவ அதுல நீதம் செலுத்தக்கூடியவனா இருந்தாலும் சரிதான் வா அவுக்கு முன்னால் வந்திருக்கு பாரு மாதிரியான பேரு வரக்கூடாது குல்லில் ஹலீலி நண்பனுக்கு நசீரன் உதவி செய்யணும்னா நீ ஆயிரு ஹலீலுக்கு என்ன செஞ்சிரு யார அவன் அனுமதிக்கிற நிலையில இருந்தாலும் சரிதான் அவ அதில் நீதம் செலுத்தக்கூடியவனா இருந்தாலும் சரிதான் அனிதத்திக்கிற நிலையில இருந்தாலும் சரிதான் நீதம் செலுத்தக்கூடியவனா இருந்தாலும் சரிதான் ரைட்டானே அவுக்கு முன்னால தானே வந்திருக்கீங்க ஜாரன்னா அநியாயம் செய்யுது அநியாயம் செய்கிற நிலையில இருந்தாலும் சரி அதில் நீதம் செலுத்தக்கூடியவனா இருந்தாலும் சரிதான் நண்பனுக்கு உதவி செய்யக்கூடியவனா நீ ஆய்வு வலாத்த ஷிஹாலி அவனுக்கு நீ கஞ்சத்தனம் செய்யாத வலாத்த ஷிஹாலின்னு என்னங்க அர்த்தம் கஞ்சம் சோதரத்தில் அவங்க சுற்றுல வருதப்பா ஷஹீனா கடுங்கஞ்சேன்னு அர்த்தம் பகீல்னா தான் சாப்பிடுவானா பகீல்னா யாரு தான் தின்னி ஷஹீனா தானே திங்க மாட்டான் சில மனசு சாப்பிட மாட்டான்ல எதுவும் கால் செலவழிச்சு எதுவும் சாப்பிட மாட்டான் அவனுக்கு ஷஹீங்கிறது தானே சாப்பிடுங்க பிறகு எப்படி கொடுப்பான் ரேட்டுப்பா ஷஹீனா அப்படிதான் அர்த்தம் போடுறாங்க
நான் கூட தீய மாட்டோம் உயர்வல். பாடுபட்டு தேடி பணத்தை உதைத்து வைத்து கேடுகட்ட மானியடரே கேளுங்கள், கூடு விட்டு ஆவி போன பின்பு பாவிதான் புசிப்பர் அந்த பணத்தை என்கிறான் தமிழ்ல. பாடுபட்டு காசு சேர்த்து வைப்பான், உதைத்து வைத்துனா சேர்த்து வைப்பான். கூடு விட்டு ஆவி போன பிறகு மூத்தா போன பிறகு அந்த பணத்தை ஃபுல்லாக எடுத்து கண்டவளான்னு நின்றுவான். அப்படிதானே? உன் அப்பன் கஷ்டப்பட்டு சேர்த்தாங்க, இவங்க வந்து பாருங்க பூஜாரி விரையும் செய்யறான்னு சொல்றாங்களா இல்லையா? அதுதான் செய்யுங்கிறாங்க. பலாத்த அதிக அவன் மீது நீ கஞ்சத்தனம் செய்யாதப்பா. ஜாத அவன் குடை கொடுக்க நிலைமையில் இருந்தாலும் சரிதான், அவ வகையில கஞ்சத்தனமா இருந்தா, கஞ்சனா இருந்தாலும் சரிதான். அவுக்கு முன்னாள் ஜாதம் வந்துருக்கு பாரு. குடை கொடுக்க நிலைமையில் அவன் இருந்தாலும் சரிதான், அவ வகையில கஞ்சத்தனம் செய்ய கொடுக்கலாம் சரிதான். அவனுக்கு நீ கஞ்சத்தனம் செய்யாத. ஜட்டை என்ன அவுக்கு முன்னால மாதிரியான மேல ஆறாவது, அவுக்கு முன்னால எத்தனை அது போல ஒமாலனா ஒமாலனா எங்களுக்கு எதுவும் இல்லை. நானும் இல்லை, அல்லாவை நாங்கள் நம்பாமல் இருக்கின்ற மேலே எங்களுக்கு எதுவும் கிடையாது. இப்போ முதாரியான பேர் லாவை கொண்ட நபி செய்யப்படுது. முதாரியான பேர் லாவை கொண்ட நபி செய்யப்படுது. எடுத்துப்பா ஒமாலனா எங்களுக்கு இல்லை. நானும் இல்லை, அல்லாவை ஈமான் கொள்ளாமல் இருக்கின்ற மேலே எங்களுக்கு எதுவும் கிடையாது. இப்போ முதாரியான பேர் லாவை கொண்டு வீச்சை பண்ணதுனால வாவ் வரல. எடுத்துப்பா. இப்போ அடுத்த பயிற்சி என்ன சொல்றாங்கன்னா, தம்பி ஆளுடைய ஆமியில போக்கப்படும், அது வாஜிபான நிலைமையிலையும் போக்கப்படும், ஜாயிஸான நிலைமையிலும் போக்கப்படும். எடுப்பா, அதான் சொல்றாங்க.